ஃபீல்டில் அவர் இருப்பார், அவருக்கு ஒரு ஃபோர்ஸ் வரும். மற்றதால மற்ற கண்டக்டரால வார ஃபீல்ட்ல இவர் இருப்பார், இவர்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப ரெண்டு கிடையில இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வரும், இல்லாட்டி ரிப்பல்சிவ் வரும். அதை என்னன்னு பார்ப்போம். சரியா? If two current carrying conductors are close together, then each in the magnetic field of the other, and therefore each experience a force. ரெண்டு கிடையில ஒரு ஃபோர்ஸ் வரும். அப்ப இங்க பாருங்க, ரெண்டு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இருக்கு. XY are two infinitely long parallel conductors. இந்த carrying current I1 I2 current அவர் conduct பண்றேன், current pass பண்றேன். The conductors are in vacuumல இருக்குது. And their separation D, இதுக்கு separation D போடையில the magnitude of the magnetic flux Bx, அதாவது x என்ற கண்டக்டரால வர ஃபீல்ட் Bx என்று போட்டிருக்கோம். Bx any point P on the Y, அந்த x என்ற கண்டக்டரால y என்ற கண்டக்டர்ல எனி பாயிண்ட்ல வர ஃபோர்ஸுக்குரிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குரிய ஈக்குவேஷன், அதாவது இன்ஃபைனைட் லாங் கேரியிங் கண்டக்டர்ண்டா அதால ஹார்ட் டிஸ்டன்ஸ்ல வர மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்துக்குரிய ஈக்குவேஷன் B is equal to mu naught I by 2R. Sorry, 2 pi R. அதைத்தான் போடப்போம். அப்ப இதுல வர கரண்ட் I1, Xல வர கரண்ட் I1, R டிஸ்டன்ஸ் D டிஸ்டன்ஸ்ல Y இருக்குது. அப்ப mu naught I1 naught 2 pi D தான் இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டரால, இந்த I1 என்ற கரண்ட் கேரியிங் கண்டக்டரால அங்க வர மேக்னெட்டிக் ஃபீல்ட். சரி, வேண்டா உங்களுக்கு இதை நான் இதால வழங்கப்படுத்த போர்ட்ல வழங்கப்பட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு மண்டபடியா சொல்றேன். இதுல I1 இருக்குது, இது X கரண்ட் எப்படி போகுது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா கரண்ட் மேல போனா இதுல வர ஃபீல்ட் இன்வெர்ட் டைரக்ஷன், இதால இன்வெர்ட் டைரக்ஷன்ல இருக்க போகுது. இங்கால இன்வெர்ட், இங்கால அவுட் போகுது. அப்ப இது வையில ஏதாவது பாயிண்ட், எனி பாயிண்ட்ல வர மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குரிய ஈக்குவேஷன் Bx equal to mu naught, இதால வர்றது இதுல I by 2 pi D, டிஸ்டன்ஸ் D. இதுல வர மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குரிய ஈக்குவேஷன், இது இன்ஃபைனைட் லாங் வயர், இந்த லாங் வயரால இதுல எனி பாயிண்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வர மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்துக்குரிய ஈக்குவேஷன் B is equal to mu naught I over 2 pi D. நேரடியா இப்ப படிக்கிறாங்க. சரியா? அப்ப ஃபோர்ஸ பாக்குறதுக்கு இதுல ஃபீல்ட் எப்படி இருக்க போகுது, இன்வெர்ட் டைரக்ஷன் பிளஸ் ஃபோர்ஸ் ஃப்ளெமிங் லெஃப்ட் ஆங்கிள், கரண்ட் மேல் நோக்கி போகுதுன்னு சொல்லுங்க. கரண்ட் ஃபீல்ட் இன்வெர்ட், கரண்ட் அப்வர்ட், so force towards x நோக்கி இருக்க போகுது. Fx F12 போடணும், Fx வந்து போடணும். Fx equal to VIL, Vx I2 L. L எந்த கன்சர்வ் பண்ணணும், யூனிட்ல எந்த கன்சர்வ் பண்ணா 1 போடலாம். L எந்த கன்சர்வ் பண்ணா Vx க்கு என்ன போடலாம், mu naught I1 2 pi D I2 L. அப்ப இதுல வர ஃபோர்ஸ் இந்த பக்கமா இருக்கும். அப்ப Fx க்கு என்ன வருது, Fx mu naught I1 I2 L by D 2 pi. சிமிலர்லி இதே மாதிரி நாம் இதால இதுக்கு பார்க்கலாம். இதே விடாம இதால பார்த்து ரெக்கமெண்ட் செய்து விடுறேன். இதால வர என்ன, கரண்ட் மேல் நோக்கி போகுது. இதால வர கரண்ட் இப்படி இருக்கும், BY என்று போட்டா அப்படி இந்த பக்கமா டாட்டா இருக்கு. இதுல வர டாட் என்ன வரும், dy mu naught I2 2 pi D. இதால வரும். அது தேவையில்லை, உங்களுக்கு விளங்க வேண்டதுக்காக போறோம். இதால ஃபோர்ஸ் என்றா ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இந்த கரண்ட் மேல் நோக்கி போகுது, சாரி கரண்ட் மேல் நோக்கி போகுது. ஃபீல்ட் டாட் வந்து டாட் ஃபீல்ட் டாட் ஃபோர்ஸ் உள்ளுக்கு என்ன உள்ளுக்கு இருக்கு, ஃபோர்ஸ் உள்ளுக்கு. அப்ப ஃபோர்ஸ் இந்த பக்கமா இருக்கு, இதுக்கு இந்த பக்கமா இருந்தது. Fy is equal to mu naught dy I1 L mu naught
I2 2 pi d I1 L. அப்ப ரெண்டும் சமம் தான். சரியா? அப்ப ரெண்டும் போஸ். அப்ப V ரெண்டுக்குடியான போஸ் என்ன? V is equal to mu naught I1 I2 I1 I2L by 2 pi d. சரியா? வேண்டாம் இந்த நோட்ஸ் பாருங்க. இங்க பாருங்க இப்படி போட்டிருக்கு. Fleming rate plan rule படி directed into the paperல இருக்குது. length L இல்ல L of by experience of force F F2 and போட்டா இங்க F and போட்டிருக்கு. Vx L2L இந்த போட்டிருக்கு. இதே மாதிரி by the Fleming's left hand rule the force is directed towards X. Similarly force due to Y in X directed towards Y இருக்கும். அந்த ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி போறோம்னு காட்டிருக்கீங்களா? ரெண்டு I1 I2 ஒரே கரண்ட் போட்டிருக்கும். ஒரே கரண்டா எப்படி ஃபீல்ட் போகுது? கரண்ட் ரெண்டும் சேர்ந்து இருக்கும். ரெண்டு பக்கம் இருந்தா எப்படி ஃபீல்டு இருக்கும்? ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கும் பாருங்க. ரெண்டு கரண்ட் போனா ரிசல்டன்ட் ஃபீல்டு எப்படி இருக்குது? ஒரே டிரெக்ஷன்ல போனா அப்படி இருக்கும். ஒரே டிரெக்ஷன்ல போய்க்க நடுவில் ஃபீல்டு இல்லை பாருங்க. ஒரே டிரெக்ஷன்ல போனா அட்ராக்ட் பண்ணு. ஒரே டிரெக்ஷன்ல கரண்ட் போனா உண்டு அட்ராக்ட் பண்ணு. நடுவில் பாருங்க முதலாவது படத்துல ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் குறைவா இருக்கு, நல் ஃபீல்டு இருக்கு இதுல. அப்ப உள்ளுக்கு நோக்கி வரும். அப்படி யோசிக்கலாம். இதுக்குள்ள பார்க்க ஃபீல்டு எல்லாம் கூடவா இருக்கு, தள்ளுப்படும். ரெண்டாவது ஆப்போசிட் டிரெக்ஷன்ல கரண்ட் போய்க்க தள்ளுப்படும். அப்படி யோசிக்கலாம். ஒரே டிரெக்ஷன்ல கரண்ட் போய்க்க ஃபீல்டு உள்ளுக்கு குறைவா இருக்கு, ஸ்ட்ரென்த் குறைவா இருக்கு, அட்ராக்ட் பண்ணு. இது தள்ளுப்படும். ஓகேயா? அப்ப இந்த தியரி ஓகே, அதுல கொஞ்சம் தான் இருக்கு. இப்ப நீங்கள் 100 வீதம் மெக்னடிக் ஃபீல்ட் செய்யலாம். 100 வீதம் செய்யலாம். 1-2 தவிர 1-2 பெருசா அதே பெருசா வாரது குறைவு. 100 வீதம் செய்யலாம். சரியா? கணக்கில் அடுத்த போட்டு வரும். சரியா?